ஆதி பாரதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதிக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க சூர்யா. அப்போ பாரதி திட்டி விட்டுறவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ பாரதிக்கு சந்தேகம் வருது, நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாட்டெல்லாம் அந்த சூர்யா எடுத்துகிட்டு வந்தார், அது எப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே அவங்க பார்த்தோம்னா எனக்கு இந்த சாப்பாடெல்லாம் நீங்கள் கொண்டுட்டு வந்தது எதுவுமே பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஆதிக்கும் தெரியும் பாரதிக்கு சூர்யா கொண்டு வந்த சாப்பாடு எல்லாமே பிடிக்கும், ஆனால் அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு. அடுத்து சூர்யா சொல்கிறாங்க, கண்டிப்பாக உங்கள் மனசில் நான் இடம் பிடிக்காமல் விட மாட்டேன், என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் பாருங்களேன் என் மேலே இருக்க கோபத்தை நீங்கள் தள்ளி வச்சுக்கிட்டு நான் தான் உங்கள் கணவர்னு சொல்லிட்டு நீ எல்லாரும் முன்னாடி நீங்கள் சொல்ல போகிறீங்க, அந்த நாளுக்காக நான் காத்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதி அதையும் நான் பார்த்துடலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாரதி அவங்க ஆஃபீஸ்லேருந்து அவசரமாக அவங்க அதாவது வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ ஆதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பாரதி எங்கே கிளம்புறீங்க, முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதை எனக்கு முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்க ஆதி, அது நாளைக்கு தானே கொடுக்கணும், கண்டிப்பாக நாளைக்கு காலையில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த ப்ராஜெக்டை எல்லாமே நான் முடிச்சு கொடுத்துருவேன், இப்போ நான் அவசரமா வீட்டுக்கு போகணும், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லவும் அப்படியே பாரதி சரி அப்படின்றதாங்க. அப்போ பாரதி அவசரமா கிளம்பி வீட்டுக்கு போகவும் அப்போ ஆதிக்கு சந்தேகம் வருது, என்னது பாரதி நம்மக்கிட்ட ஏதோ பொய் சொல்லிட்டு போகிற மாதிரிக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆதிக்கு சந்தேகப்படவும் அடுத்து பார்த்தோம்னா பாரதி வீட்டுக்கு வராங்க. அப்போ பாரதியோட பாட்டியும் பாரதியோட அம்மாவும் பார்க்குறாங்க, என்னது இவ ஆஃபீஸுக்கு அந்த அளவுக்கு அவசரமாக கிளம்பி போனால் இப்போ என்னென்னா போன மாதிரிக்கே கிளம்பி சீக்கிரமாக வந்துட்டா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே அவங்க கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க சூர்யா இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க. போனதுமே சூர்யாவோட ஃபோனை எடுக்கிறாங்க. எடுத்து பார்க்குறாங்க, ஐயோ லாக் பண்ணி வச்சிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு நம்பராக போட்டு அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் எப்படி போட்டாலும் சரி தான் லாக் ஓப்பன் ஆகவே மாட்டுக்குது. அப்படி அவங்க பண்ணிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அங்கே சூர்யா அவங்க ஃபோனை வாங்கிடுறாங்க. உடனே சூர்யா ஃபோனை வாங்கினதுமே பாரதி பார்க்கும்போது, என்ன பாரதி என் மேலே சந்தேகப்பட்டு ஃபோனை செக் பண்ணுறதுக்காக பார்த்துட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். உடனே பாரதி சொல்கிறாங்க, அங்கே பாரு, நீ யாரு நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும், நீ என் புருஷன் கிடையாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இப்படி வந்திருக்கிறன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே சூர்யா சொல்றாங்க, என்ன பாரதி இப்படிலாம் நீ பேசிட்டு இருக்கிற, நான் தான் உன் புருஷன், நீ தான் என் பொண்டாட்டி, அப்படி இருக்கும்போது நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கலாமா, உனக்கு என்ன இப்போ என்னுடைய மொபைலை செக் பண்ணி பார்க்கணுமா, செக் பண்ணி பார்த்துக்கோ, கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லாக் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த ஃபோன் உங்ககிட்ட இருக்கட்டும், நீ செக் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும் உடனே பாரதி அந்த மொபைலை அவங்க வாங்காமையே போயிருந்தாங்க. அப்போ சூர்யா சிரிச்சிட்டு இருக்கவும், இங்கே பாரு பாரதி, கண்டிப்பாக உன் மனசு சீக்கிரமாகவே மாறும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்துங்க பார்த்தோம்னா துரையை தான் காட்டுறாங்க. துரை அவங்க மித்ராட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, சூர்யா அண்ணனா பாரதியோட புருஷன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் உடனே மித்ராவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம் இதுதான் இப்போ எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்குது, சூர்யா எதுக்காக இங்கே இந்த மாதிரிக்கு அதாவது பொய் சொல்லி நாடகம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, ஒன்றுமே புரிய மாட்டேங்க அப்படிங்கும் போது உடனே துரை சொல்லிட்டு இருக்கிறாங்க, பரவாயில்ல பாரதிக்கு நம்ம பிரச்சனை கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த ஆஃபீஸ்க்கு என்ன நீங்கள் வரவழைச்சிங்க, ஆனால் என்னை ஆஃபீஸில் அவளுக்கு டார்ச்சர் கொடுக்கறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க, வீட்டில் டார்ச்சர் கொடுக்கறதுக்காக அந்த சூர்யாவே நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணினீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன உளறிட்டு இருக்கிற, அந்த சூர்யா யாருன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்ன மேடம் இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் தானே பாரதிக்கு டார்ச்சர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதனால நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணியிருப்பீங்கன்னா நான் நினச்சேன், என்கிட்ட கூட நீங்கள் மறைச்சிட்டீங்களோன்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு நான் சூர்யா ஏற்பாடு ஒன்றும் பண்ணலை, சூர்யாவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நானே அவன் யாருன்னு சொல்லிட்டு தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே துரை நினைக்கிறாங்க, என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, அப்போ சூர்யா யாருன்னே உங்களுக்கு தெரியாது அப்படிங்கும்போது அதுதானே நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு மித்ரா கோபத்தோட பேசவும், உன் வேலை என்ன, பாரதியை டார்ச்சர் கொடுக்கறது என்ன, அதான் பாரதி ஆபீஸ்ல இருந்து போயிட்டாளா, இப்போ நீ ஆபீஸ்ல உள்ள வேலையை பாரு போ அப்படின்னு சொல்லவும், ஆமா இவங்களுக்கு வேணும்னா என்னை கூப்பிடுவாங்க, வேண்டான்னு அனுப்பிவிடுவாங்க, வேற என்ன பண்றதுக்கு, எனக்கும் பணம் வேணும்ல, அதுக்காக இவங்க சொல்ற வேலையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு நடக்க வேண்டியதா இருக்குது, ஆனா பாரதி பாடக்கூடிய பாட பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது, இங்க வந்தாக்கி என்ன பார்த்து எரிச்சல் அடையிறா, வீட்டில் என்னன்னா அந்த சூர்யா பாரதி பரவாயில்ல உனக்கு நல்லாவே நாங்கள் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன்ல, உனக்கு இருக்குது நல்லாவே இருக்குது, உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு துரை சந்தோஷப்பட்டுட்டு போகவும் அடுத்து மித்ரா சுதாகர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அண்ணா இந்த சூர்யா யாருன்னு சீக்கிரமாகவே கண்டுபிடிக்கணும், நீ எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இந்த சூர்யா எங்கேருந்து வந்தான் எதுக்காக வந்தான்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சு திருடணும் அப்படிங்கும்போது, சரி இப்போ என்ன அவனை கண்டுபிடிக்காட்டாலும் பரவாயில்ல, ஆனால் பாரதி
கண்டிப்பாக வந்து ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் உண்மையை சொல்லி தானே ஆகணும் அப்படிங்கும்போது, இல்லைண்ணா அவன் உண்மை சொல்கிறதுல நம்மளுக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அப்படிங்கும்போது, என்ன மித்ரா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் பாரதி திடீர்னு ஆதி தான் தன்னுடைய கணவர்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் சொல்லிட்டாக்கி அப்புறமா அவ்வளோதான், அப்புறமா ஆதி எனக்கு கிடைக்காம போயிடுவார் அப்படிங்கும்போது உடனே சுதாகர் சொல்கிறாங்க, ஆமாம் மித்ரா நீ சொல்கிறது உண்மை, பாரதி திடீர்னு உண்மையை போட்டு உடச்சிட்டாக்கி அதுக்கப்புறமா ஆதி உனக்கு கிடைக்காம போயிடுவாரு, இதை பற்றி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்படிங்கும்போது, ஆமாண்ணா இந்த சூர்யா யாருன்னு சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சி இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, சரிதான் மித்ரா நான் எப்படியாவது நான் அவனை பற்றி நான் கண்டுபிடிக்கிறேன், அவனை ஃபாலோ பண்ணதுக்காக ஒருத்தரை நான் வந்து நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்துதான் அங்கே பார்த்தோம்னா பாரதி தான் காட்டுறாங்க. பாரதி ரொம்பவே எரிச்சலோடு இருக்கிறாங்க. அப்போ பாட்டி அங்கே வராங்க. என்ன பாரதி எதுக்காக இந்த மாதிரிக்கு உன் மனசுக்குள்ளுக்கு எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிலாம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, நீ உண்மையை போட்டு உடச்சிட வேண்டியது என்ன, அப்படி நீ உண்மையை போட்டு உடச்சிட்டேன்னா எல்லா பிரச்சனையும் அதோட ஒரு நாளோட தீர்ந்து போயிரும்ல அப்படிங்கும்போது, என்ன பாட்டி நினச்சிட்டு இருக்கிற, உண்மையை போட்டு உடைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஆனால் அதுக்கு பிறகு ஆதியை பற்றி நீ ஏதாவது யோசனை பண்ணி பார்த்தியா, அவருடைய உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படிங்கும்போது, ஆமாம் தினம் தினம் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு அது இப்படிலாம் ஒன்றும் நடக்காது, நீ ஏன் எதுக்காக இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கிற, அப்படி நீ உண்மையை போட்டு உடைச்சாலாம் ஆதிக்கு எதுவும் நடக்காது, நான் சொல்கிறத கேளு, நீ உண்மையை போட்டு உடைச்சாதான் அந்த சூர்யா யாருங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும், அதே மாதிரிக்கு சூர்யாவும் உன்னை விட்டுட்டு போயிடுவான், நீ உண்மையை சொல்லாமல் இருக்க வரைக்கும் உனக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே பாரதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நானே ஏற்கனவே ஆஃபீஸில் அவனோட வந்து எரிச்சலை வந்துட்டு வீட்டுக்கு வந்தேன், இப்போ நீ வரப்பட்டு என்னை எரிச்சல் படுத்திட்டு இருக்காது அப்படிங்கும்போது, ஆமாண்டி எப்போ பார்த்தாலும் ஏன் வாயை மூடுறதுக்கே நீ பாரு அப்படி சொல்லிக்கிட்டு, நீ இந்த அளவுக்கு நீ ஒவ்வொரு நாளும் நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு தானே கஷ்டமாக இருந்துட்டு இருக்குது, இது எங்கே தான் போய் முடிய போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா ஆதி வந்துருந்தாங்க. ஆதி வந்ததுமே பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, என்ன பாரதி இது பதட்டமாக தான் இருக்கிறாளா அப்படிங்கும்போது உடனே வந்து பாட்டியும் சொல்கிறாங்க, ஆமாம் ஆதி வழக்கம் போல தான் சூர்யா வந்து அவகிட்ட பேசுனா அவள் எரிச்சலோட திட்டிக்கிட்டு ரூமில் வந்து உட்காந்துருக்கிறா, இது எங்கே தான் போய் முடிய போதோ தெரியல, உண்மையிலேயே இந்த சூர்யா வந்து பாரதியோட கணவர் கிடையாதுன்னு சொன்னாலும் அவன் வந்து கேட்கவும் மாட்டேங்கிறான், இவளும் வந்து உண்மையை சொல்ல சொன்னால் இவளும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க ஆதி வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே பாட்டியும் ஆதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே ஆதி வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி நம்ம போட்ட திட்டம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே பாட்டி வந்து சிரிச்சுக்கிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க, ஆமாம் ஆதி ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நானும் நினைக்கிறேன், ஆனால் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரிக்கு தெரியல அப்படிங்கும்போது உடனே பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆதி நீ எப்படியாவது பாரதி கிட்ட உண்மையை வாங்கணும்னு சொல்லி தான் இந்த மாதிரிக்கு சூர்யாவை வீட்டுக்கு வரவழைச்சிருக்கிற, ஆனால் அப்படி வந்து இருந்தும் பாரதி வந்து உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாள, அப்படியே அடம்பிடிச்சலாம் இருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது, சரிதான் பாட்டி உங்களுக்கு தான் உண்மை தெரியுங்களா, நீங்களாவது சொல்ல வேண்டியது என்ன, பாரதியோட கணவர் யாருன்னு நீங்களாவது சொல்லுங்க அப்படிங்கும்போது, ஐயோ அதை நான் சொல்ல மாட்டேன்பா, இதே கதையே முடிஞ்சாலும் சரிதான், நான் அந்த உண்மையை சொல்ல மாட்டேன், ஆனால் பாரதி சொல்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நான் உனக்காக நான் வந்து செய்வேன் அப்படிங்கும்போது, பாட்டி நம்ம ரெண்டும் திட்டம் போட்டு தான் இந்த சூர்யாவை இந்த வீட்டுக்கே வரவழைச்சிருக்கிறோம் பாரதியை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக, ஆனாலும் இவ்வளோ தூரம் நம்ம வந்து டார்ச்சர் கொடுத்த போகிறவும் பாரதி உண்மையை சொல்லாமல் அடம்பிடிச்சிருக்காங்களா அப்படிங்கும்போது, அவளை நீ யாருன்னு நினச்ச, அவள் அப்படியே வந்து கல் நெஞ்சு கறியாக்கும், உண்மையை அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே கொண்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து இந்த மாதிரிக்கு பாரதியை வந்து உண்மையை வாங்குறதுக்காக சூர்யா பாட்டியும் சேர்ந்து திட்டம் போட்டு பாரதி கிட்ட உண்மையை வாங்குறதுக்காக இந்த மாதிரிக்கு பண்ணியிருந்தா ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட திட்டம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, பாரதி வந்து உண்மையை வந்து போட்டு உடைப்பாங்களா, என்னுடைய கணவர் வந்து சூர்யா கிடையாது ஆதிதான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை போட்டு உடைப்பாங்களா, இல்லைன்னா வந்து சூர்யாவை யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கண்டுபிடிச்சிருவாங்களா, அடுத்துதான் அந்த கதையில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.